ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வரலாற்று ஆய்வாளர், தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய பிஜே அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. அமெரிக்கா அப்படிங்கிற நாடு இந்த பூமி பந்துல எல்லா நாடுகளினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, பல நாடுகளில் அரசியலை கட்டுப்படுத்தக்கூடியது, பல நாடுகளில் பொம்மை அரசாங்கத்தை உருவாக்குவது. சொல்ல போனா முஸ்லிம் நாடுகள்ல பல பேர் அமெரிக்காவுடைய அடிமைகள் இருக்கிறாங்க, கை பொம்மைகள். பேரு தான் அது முஸ்லீம் நாடு. இதெல்லாம் அவன் அவ்வளவு 5 வேளை தொழுவான், எல்லாம் சரி. ஆனா அமெரிக்கா சொல்றதான் கேட்பான். பொருளாதாரம், வணிகம், வர்த்தகம். இன்னும் சொல்ல போனா அமெரிக்காக்காரன் ஒருத்தட்ட போர் தொடுத்தானா இவனும் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு சலாம் போடணும். இந்த அளவுக்கு அமெரிக்காங்கிறது இன்னைக்கு தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு. ஆனா பிரிட்டிஷ்காரன் நம்மளை அறிவுப்படுத்தும் போது அமெரிக்கா அவ்வளவு பெரிய இது கிடையாது. அப்ப இந்த நாடு உருவாக்கப்பட்ட நாடு அப்படிங்கிறாங்க. யாரால்னா பிரிட்டிஷ்காரன் திட்டமிட்டு உருவாக்குனா, வெள்ளைக்காரன் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனா. அப்ப அதுக்கு முன்னாடி யாரான்னு கேட்டா செவ்விந்தியர்கள் இருந்தான், ரெட் இண்டியன்ஸ். அவன் தான்டா பூர்வீக குடி, அவனை அடிச்சு கொண்டுட்டு இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த அமெரிக்காங்கிற ஒரு நாடு, இந்த கான்செப்ட் இதெல்லாம் எப்படி உருவாச்சு, இது எப்படி பாக்குறீங்க? ஆனா சுதந்திரப்பட்டு தேசபத்துக்கெல்லாம் அடையாளமா அமெரிக்கர்களை சொல்றாங்க. சுதந்திரா தேவி சிலை அங்க நிக்குது. இந்த அளவுக்குலாம் வந்திருக்கேன். அடிப்படையில் அமெரிக்காங்கிற நாடு எப்படி உருவாச்சு? அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்கான்னு சொல்கிறாங்கல்ல, 50 மாகாணங்கள் கொண்டது இப்போ உள்ள அமெரிக்கா. இந்த 50 மாகாணங்களில் ஒரு 20-25 மாகாணங்கள் தான் முந்தைய அமெரிக்காவாக இருந்தது. பிறகு சேர்ந்து கொண்டது மற்றதெல்லாம். அந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 1462 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்தந்த இனக்குழுக்கள் ஆட்சி பண்ணாங்க. ஒரு நாடாக இருக்கலை. 1462 வரை இனக்குழுக்கள். அந்த குழு அந்த ஊரில் ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருக்கிற மாதிரி. மொழி என்ன? தேசிய என்ன மொழி? பல மொழிகள் இருந்திருக்கிறாங்க. இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷ் கிடையாது. இனக்குழுக்களுடைய மொழிகளில் தான் அந்த பகுதி ஆளப்பட்டிருந்துச்சு. 1460. அதாவது ராஜாக்கள் மாதிரியா? ராஜாக்கள் மாதிரி, குட்டி ராஜாக்கள், சிற்றரசர்கள். புதுக்கோட்டை ராஜா, ஹைதராபாத் ராஜான்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த குழு தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் ராஜாவா இருப்பாரு. அந்த மாதிரி மக்களால் ஆளப்பட்ட ஒரு பகுதி தான் இப்போ உள்ள அமெரிக்காங்கிறத. அமெரிக்காவுடைய பாதி பகுதி. பிறகு சேர்த்துக்கிட்ட பகுதி விட்டுருவோம். அதாவது 711 இருந்து 1492 வரைக்கும் ஏறக்குறைய 700-800 வருஷம் ஸ்பெயின்கிற நாட்டை முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணாங்க. சரி, ஸ்பெயின்ங்கிறது இருக்குல்ல, இந்த ஸ்பெயினாக இருக்கிறது அது முஸ்லீம் நாடாக இருந்தது. சரி, எப்போ இருந்ததுன்னா 700 இருந்து 1492 வரைக்கும். அந்த ஸ்பெயினில் ஒரு சின்ன பகுதி மட்டும், வடக்கு ஸ்பெயின் மட்டும் கிறிஸ்துவ ராஜ்யங்களால் ஆளப்பட்டுச்சு. ஸ்பெயின் இப்போ மொத்தமாக ஸ்பெயினுங்கிறாங்க. அந்த ஸ்பெயினை 2ஆக பிரித்து கிறிஸ்தவர்கள் பகுதியில் கிறிஸ்துவ ராஜ்யங்கள்னு ஒரு பகுதி. அங்கே இளவரசி இருப்பாங்க, அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் அரசாட்சி தான். ஆனால் கிறிஸ்தவர்கள் மீதி உள்ள ஒரு 80% முஸ்லீம்கள்ட்ட இருந்துச்சு. சரி, முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 1492 அதுவும் முஸ்லீம்கள் ஆட்சி ஒழிக்கப்பட்டுருச்சு. அங்கே உள்ள இந்த கிறிஸ்தவ சாம்ராஜ்யம் போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சண்டை செஞ்சு அவங்கள ஒழிச்சு நாடு கடத்தி பலரையும் சிறையில் அடைச்சி அப்படி இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அது தனியாக போச்சுன்னு வைங்களேன். அப்போ இந்த கிறிஸ்துவ அமைப்பில் இருந்த வடக்கு ஸ்பெயின் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உலகம் பூரா நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பல நாடுகளுக்கு, அதாவது இந்த மாதிரி குழுக்கள் ஆட்சி பண்ணுறாங்கல்ல, ஒரு வலிமையான அரசாங்கமாக இல்லாமல் கும்பலாக ஆட்சி பண்ணக்கூடிய பகுதியை ஈஸியாக நம்ம கைப்பற்றி நம்ம சேர்த்துக்கிறோன்னு, அங்கே உள்ள வளங்களையெல்லாம் நம்ம நாடு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுத்த நாடுகளில் ஸ்பெயினும் ஒன்று. ஸ்பெயின்னா அந்த கிறிஸ்துவ சாம்ராஜ்யமாக இருந்துச்சுல அந்த பகுதி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த அமெரிக்கா கேள்விப்படுறாங்க, இங்கே ஒரு தங்க சுரங்கம்லாம் இருக்குது, வளமான பகுதி இருக்கிறது, அங்கே ஆள தெரியாதவங்கள தான் இருக்கிறாங்க, அங்கே இராணுவம் வலிமையான கட்டமைப்பு இல்லை, சும்மா இனக்குழுக்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கொலம்பஸ் என்பவரை, கொலம்பஸ்ங்கிறவரை ஒரு கண்டுபிடிப்பாளர் மாதிரி சித்தரிப்பாங்க. அவன் முன்னான ஒரு கொடுங்கோலனவன், கொலம்பஸ்ங்கிறவன் தலைமையில் ஆயுதங்கள், கப்பல்கள், 3 கப்பல் நிறைய ஆயுதங்களோடு போய் அங்கே இறங்குறாங்க. அதை கைப்பற்றுவதற்காக வேண்டி இனக்குழுக்கள் கையில் இருந்த அந்த பகுதியை நம்ம ஸ்பெயினாக ஆக்கி கொள்ளணும் என்பதற்காக வேண்டி 1462 தான் இந்த அந்த இது அந்த மக்கள் கையிலேருந்து போகுது.
1460. கொலம்பஸ் வந்துதான். கொலம்பஸ் தான், கொலம்பஸ் அதுக்கு தான் வர்றாரு, ஸ்பெயினை சேர்ந்த ஒரு அந்த நோக்கத்துக்காக தான் வர்றாரா? அதுக்காக தான் நாட்டை கைப்பற்றி. அவர் இராணுவ தளபதி, அவர் கடற்படை தலைவர். அவர் திருடன்னு சொல்லுவாங்க, அவர் திருடன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த அரசாங்கத்தின் சார்பாக தான் வர்றாரு. அரசாங்கம் தான் அனுப்புது. ஸ்பெயின் சார்பாக தான் அவர் வர்றாரு. வரும் பொழுது ஸ்பானிஷ் கப்பற்படை கப்பல்கள் 3 கப்பல்களோட அவர் வர்றாரு. அதை சானடா மரியாண்டு ஒரு கப்பல், பெரிய கப்பல், பிண்டாண்டு ஒரு கப்பல், நினாண்டு ஒரு கப்பல், இந்த 3 கப்பல் நிறைய பயங்கரமான துப்பாக்கிகள், தோட்டாக்கள், ஆயுதங்கள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு, ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் அந்த மக்கள் அடக்க எழ முடியும். அவன்கிட்ட துப்பாக்கிலாம் கிடையாது. இவங்கள்ட்ட இந்த ஐரோப்பியர்கள்ட்ட தான் அந்த நேரத்தில் துப்பாக்கி, பீரங்கி எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வகையில் என்ன செய்கிறாங்கன்னா கை துப்பாக்கி இதெல்லாம் இருந்து ஸ்பானிஷ் போர் வீரர்களையும் கூப்பிட்டு வர்றாரு. அவர் மட்டும் வரல, ஸ்பானிஷ் அந்த ஸ்பெயினுடைய போர் வீரர்களோடு என்ன செய்கிறாருன்னா அந்த இப்போ சொல்கிற அமெரிக்காவுக்கு உள்ளே நுழைஞ்சு அப்போ அரசு இசபெல்லான்னு இருக்கிறாங்க, ஸ்பெயினுக்கு அரசு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நிதி ஆதரவுலாம் நிறைய வழங்குறாங்க. அதாவது போய் இறங்கினோடனே பணம் காசுகளை கொடுக்குறது, அது மாதிரி செய்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த இவர் போய் அவங்கள மிரட்டி அந்த மக்களை பயந்துடுறாங்க. அந்த இனக்குழு தானே, அந்த தலைவனை பிடிச்சி கொன்றுவிட்டு மரியாதை எங்கள் சொல்லு கேட்கணும்னு சொல்லி அந்த நிலங்கள் வளங்கள் எல்லாம் கைப்பற்றி கொண்டு, அதனால வளமான பகுதியாக இருந்ததோ, வளமான தெரிஞ்சுதான் ஸ்பெயின் ஸ்பெயின் தான் கொள்ளடிக்க போனாங்க. போய் அந்த மக்களை என்ன செஞ்சாங்கன்னா அங்கே இருந்த மக்கள் அதாவது செவ்விந்தியர்கள்ங்கிறாங்கல்ல, செவ்விந்தியர்கள்னு ஒன்று, தைனோக்கள்னு ஒன்று. தைனோங்கிற கூட்டம் தான் இவங்க போன பகுதியில் முதல்ல இருக்கிறாங்க. அந்த தைனோங்கிற கூட்டத்தை என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அடிமைப்படுத்தி எங்கே சொல்ல தான் கேட்கணும்னு சொல்லி அவங்கள சாவுற வரைக்கும் வேலை வாங்குறது. அவங்களும் இந்த துப்பாக்கி பீரங்கி பயந்துக்கிட்டு ஒரு கொஞ்சோண்டு வீரர்கள் தான் போகிறாங்க. ஆனால் துப்பாக்கினா பயப்படுறதுனா செய்வோம். நம்ம 1000 பேர் வந்தாலும் ஒருத்தண்டு துப்பாக்கி இருந்தால், ஆமாம், வில்லு அம்ப வைக்கிறத விட படக்குன்னு போட்டுருவான்ல, 2 துப்பாக்கியில் சுட்டு காட்டிட்டா பயந்துருவானுவோம். அந்த ஒரு பயங்காட்டி என்ன செய்கிறாங்கன்னா அந்த மக்களில் ஒரு 90% பேரை கொன்றும் சாவடிச்சாங்க. அது மாதிரி சில நோய் கிருமிகளை பரப்பி விட்டு, காலரா கிருமி இதெல்லாம் பரப்பி விட்டும் அங்கே உள்ள அந்த தைனோங்கிற இனத்தை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சாங்க, அழிச்சாங்க. பெண்களை மட்டும் விட்டுட்டாங்க. ஒரு 10% பெண்கள் அதில் தப்பி புடைச்சவங்க. அவங்களோட இவங்க இனக்கலவை செய்து வேறொரு இனமாக சந்ததியை பெருகிக்கிட்டாங்க. அப்படிதான் உருவாயிருக்கு. அப்படி அந்த இடத்துல அந்த தைனோங்கிற இனத்தை கம்ப்ளீட்டாக அழிச்சாங்க. யார்? ஸ்பெயின் தான் முதல்ல போய், அது ஒரு பழங்குடி இனம், அது பண்ணிட்டாங்க. இது தைனோங்கிறவங்க. இதுக்கப்புறம் செவ்விந்தியர்கள்ங்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒரு குழு கிடையாது. அது நிறைய, அதாவது 6 குழுக்கள். நவோஜாண்டு ஒன்று, சேரோகின்னு ஒன்று, சியூக்ஸ்னு ஒன்று, ஐரோகோய்ஸ் ஒன்று, அபாசின்னு ஒன்று, புவப்லோ ஒன்று, இப்படி 6 பகுதி சொல்கிறாங்க. 6 பேரில் இருந்துருக்குறாங்க, சின்ன சின்ன குழுக்கள். இந்த 6 பேரையும் சேர்த்து தான் செவ்விந்தியர்கள்னு சொல்லுவாங்க. அது இந்த கொலம்பஸ் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால் அவங்க நல்ல சிவப்பாக இருந்தவனை இந்தியாவிலேருந்து வந்தாங்கன்னு நினச்சிக்கிட்டு செவ்விந்தியன் பேர் வச்சுட்டாங்க. சிவப்பு இந்தியர்கள் நல்ல செவேன்னு இருப்பாங்க. இந்த 6 இனத்தவர்களும் நல்ல சிவப்பாக இருப்பாங்க. சிவப்பாக இருந்து அவன் நினச்சிக்கிட்டான்னு கேட்டால் இந்தியாக்காரங்களாக இருப்பாங்க. அதனால சிவப்பு இந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ், அதை செவ்விந்தியன் அப்படின்னு ஏன் நினைக்கிறாப்ல கொலம்பஸ்? அவர் தப்பா நினைச்சாருங்கிறாரு. அதனால யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. செவ்விந்தியன் யூஸ் பண்ணக்கூடாது. அது 2 விஷயம் இருக்குது. ஏன்னா இவங்க இந்தியரும் கிடையாது, 2வது நிறத்தை கொண்டு நம்ம அடையாளப்படுத்தக்கூடாது. ஒருவரை அடையாளப்படுத்துறது அது அப்படி அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு உலகளாவிய ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் செவ்விந்தியர்னு சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு செவ்விந்தியர்னு சொல்லப்பட்டாங்க. செவ்விந்தியர்னா இந்த 6 குரூப் இருந்தாங்க, நல்ல செவன் இருப்பாங்க, வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க. அந்த அந்த குரூப்புகளுடையும் அடிமைப்படுத்தி அவங்களாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த தைனோக்கள் தான் கம்ப்ளீட்டாக காலி ஆகிட்டாங்களே தவிர இந்த 6 குழுக்களும் பெரும்பான்மை இழந்து சின்ன சின்ன எண்ணிக்கையில் இன்னைக்கு அந்த சந்ததிகள் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் சில பகுதிகள். இப்போ அந்த அமெரிக்காவில் இந்த ஸ்பெயின் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை அப்படி கொள்ளையடிக்கும் போது இப்போ இருக்கிற அந்த அமெரிக்காவுடைய அதே நிலப்பரப்பு இருக்குது. அதே நிலப்பரப்பு. தென்மேற்கு அமெரிக்காவில் நவோஜாங்கிற பிரிவு இருக்கிறாங்க. தென்கிழக்கு அமெரிக்காவில் சேரோகிங்கிறவங்க சின்ன நம்பரில் இருக்கிறாங்க. சியூக்ஸுங்கிறவங்க வடக்கு மற்றும் தெற்கு டக்கோட்டா பகுதி அமெரிக்கான்னு இருக்கான், அங்கே இருக்கிறாங்களாம். அப்புறம் ஐரோகைல்ஸுங்கிறவங்க வடகிழக்கு அமெரிக்காவுலையும் கனடாவுலையும் இருக்கிறாங்க, அதனுடைய வாரிசுகள். அபாசிங்கிறவங்க தென்மேற்கு அமெரிக்காவில் இருக்கிறாங்களாம். புவப்லாங்கிறவங்க நியூ மெக்சிகோ பகுதியை, மெக்சிகோலாம் அமெரிக்கா சேர்ந்து தானே, பார்டர் தானே, அந்த மாதிரி அடிப்படையில் இருக்கிறாங்க.
இந்த இந்த இனம் வந்து பெரும்பான்மை இழந்து சின்ன நம்பருக்கு ஆயிடுச்சு. ஆனால் அதனுடைய வழித்தோன்றல் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தைனோங்கிறவங்க தான் கம்ப்ளீட்டாக காலியாக்கப்பட்டாங்க. இது வந்து ஸ்பெயின்காரன் போய் பிடிச்சி செஞ்சுட்டானா. இப்போ அவங்களும் மதம் கடவுள் நம்பிக்கைன்னு பார்த்தா அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? அது அவங்களுடைய பழங்குடி மதம், பழங்குடி கிறிஸ்துவ மார்க்கம் கிடையாது. ஏதோ அவங்க பழங்குடிய மதம் ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. ட்ரைபல். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா போய் ஸ்பெயினில் இறங்கின உடனே அவங்க நோக்கமே என்னென்னு கேட்டால் தங்கம் வெள்ளியை வந்து கொள்ளையடிச்சிட்டு வர்றது, அங்கே உள்ள மக்களை கிறிஸ்தவரை மாற்றுறது. அந்த இசபெல்லா அந்த ராணியுடைய ஆர்டர் என்னென்னு கேட்டால் கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களை திறந்து அதில் தான் எல்லாரும் சேரணும் கண்டிப்பாக. ஆனால் அது நான் படிக்க வச்சது நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தான். ஆனால் மத போதனை தான் படிப்புன்னு அந்த காலத்தை வச்சுருந்தாங்க. இப்போ உள்ள படிப்பு இப்போ கிடையாது. மத போதனையை சொல்வதற்கு, அதாவது அழிக்கவும் செஞ்சாங்க. ஒரு பக்கம் அழிக்கிறது, ஒரு பக்கம் படிக்கிற மாதிரி படிப்பையும் கொடுத்தாங்கன்னு வைங்களேன். அதனால வந்து இது இது செவ்விந்தியர்களுடைய விஷயம் ஆயிடுச்சா. இந்த கற்பர் கற்பருங்கிறாங்கல்ல, கற்பர்கள் அந்த நாட்டு பூர்வீகம் கிடையாது. அவங்க ஆப்பிரிக்காவில் வந்து வேலைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள். அப்போ அந்த வேலை அதுவும் ஐரோப்பியர் தான் பண்றாங்க. ஆமாம், ஆப்பிரிக்காவில் உள்ள அது காலனி ஆதிக்கத்தில் இருந்ததுனால, பிரிட்டன் கையில் இருந்ததுனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவன் கொண்டாந்து அவன் ஆட்களை இறக்குறான். இப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னென்னலாம் நடக்குதுன்னு கேளுங்க. இது வந்து ஒரு பக்கத்தை இவன் எடுத்துக்கிட்டான் ஸ்பெயின்காரன். அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் இதை கேள்விப்பட்டு பிரெஞ்சுக்காரன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் ஒரு படை அனுப்புகிறான். முதல் ஸ்பெயின், அப்புறம் பிரெஞ்சுக்காரன். பிரெஞ்சு நம்ம நாட்டில் வந்தான்னு சொன்னோம்ல அன்னைக்கு. அந்த மாதிரி வந்து காரைக்கால், பாண்டிச்சேரி, மாஹியானம் பல பகுதியில் இங்கே பிடிச்ச மாதிரி இது ஒரு வளமான பகுதி இருக்குது. ஸ்பெயின்காரன் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறான், நம்ம போனால் இன்னும் கொஞ்சம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் போய் என்ன செய்கிறான்னு கேட்டால் கனடா, மிசிசிப்பி அந்த பகுதியை பூரா அவன் பிடிச்சிக்கிட்டான். அந்த பகுதியில் அது பிரெஞ்சுக்காரன் பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் டச்சுன்னா நெதர்லாந்துக்காரன் என்ன செய்கிறான்னு கேட்டால் நியூ ஆம்ஸ்டர்டாம்னு ஒரு ஊர் இருக்கு, இப்போ இருக்கான் அமெரிக்காவில். அது தற்போதைய பேர் நியூயார்க். அது நியூயார்க்குன்னு சொல்கிறோம்ல, அதை யார் பிடிச்சிக்கிட்டான்னு சொன்னால் நியூசிலாந்துக்காரன் பிடிச்சிக்கிட்டான். அது ஒரு பகுதி அவங்க கைப்பற்றிக்கிட்டான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் என்ன செய்கிறான்னா ஒரு 13 பகுதிகளை பிடிச்சி காலனி ஆகிக்கிட்டான். அந்த பகுதியை தனித்தனி குழுக்கள் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்றையும் பிடிச்சி அவனுடைய காலனி நாடுகளாக பிரிட்டிஷார் வர 14 இதை எடுத்துட்டு 1607 ஆங்கில குடியேற்றம்னு ஆங்கிலேயர்கள் கொண்டாந்து குடியேற்றுறாங்க. இப்போ இராணுவம் மட்டும் வந்ததுக்கு பதிலாக மக்களை கொண்டாந்து குடியேற்றி நம்ம ஆதிக்கம் செலுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அந்த குடியேற்றம்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா பிரிட்டிஷார் கொண்டாந்து குடியேற்றுறாங்க. 1620 ஒரு குடியேற்றம் பண்ணுறாங்க. அப்போ 1700களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 பிரிட்டிஷ் காலனி, அதாவது பிரிட்டிஷாருடைய ஆதிக்கத்தில் 13 குட்டி நாடு. பிரெஞ்சு இல்லை, அது தனி. அதாவது பிரெஞ்சு தனியாக ஒரு பகுதி பிடிச்சிக்கிட்டான், ஸ்பெயின் தனியாக பிடிச்சிக்கிட்டான், நெதர்லாந்து ஒன்று பிடிச்சிக்கிட்டான், பிரிட்டிஷார் ஒரு 13 பகுதியை பிடிச்சிக்கிட்டான். இது தனி. பிரிட்டிஷார் கையில் 13 பகுதி இருந்துச்சு. இந்த பிரிட்டிஷார் கையில் இல்லை 13 காலனியில் உள்ளவங்க பிரிட்டிஷாருக்கு எதிராக சுதந்திர போராட்டம் நடத்துகிறாங்க. நீ எப்படி எங்கள் நாட்டில் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சுதந்திர போராட்டம் நடக்குது. அங்குள்ள பூர்வீக குடிகள் நடத்துகிறாங்க. அப்போ என்ன செய்கிறான்னா பிரிட்டிஷ்காரன் வந்து 1776 ஜூலை 4 அப்போ தான் அமெரிக்காண்டு சுதந்திரம் கொடுக்குறான். 1776 வரைக்கும் அமெரிக்கா கிடையாது. அமெரிக்கா ஒரு நாடே கிடையாது. 1776 பிரிட்டிஷார் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த 13 நாட்டுக்கு நீங்கள் தனியாக செயல்பட்டுக்கிறங்க, அதுதான் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்காவுக்கு அவன் சுதந்திரம் கொடுத்துட்றான். அப்போ பிரிட்டிஷார் கையில் இருக்கிற பகுதி மட்டும் அமெரிக்கா, மற்றதெல்லாம் அவன் கையில் இருக்கிறது. பிரெஞ்சு, அவன் பிடிச்ச பகுதிகள்லாம் இருக்கிறது முழு அமெரிக்கா இல்லை. 13 காலனிகள், 50 ராஜ்யம் இருக்குல்ல, அதில் 13 தான் இருந்தது பிரிட்டிஷார் கையில். அந்த 13 தான் அப்போதைக்கு அமெரிக்கா ஆகுது. மீதி உள்ள பகுதியெல்லாம் பிரெஞ்சு, டச்சு அவன் ஆளால் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் அதாவது 13 காலனிக்கு அப்புறம் 1803 என்ன செய்யறாங்கன்னா லூசியானான்னு ஒரு பகுதி இப்போ அமெரிக்காவில் இருக்குது. அது பிரெஞ்சுக்காரன் கையில் இருந்தது. சரி, பிரெஞ்சுக்காரன்ட்ட காசை கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க. சுதந்திரம் அடைஞ்சவன பிரெஞ்சுக்காரன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தொகைக்கு விற்கிறதான இடத்து வைக்கிற மாதிரி வித்துட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு நாங்கள் ஒரு பணம் தந்துடுறோம், லூசியானவை எங்கள்கிட்ட கொடுத்துரு. இல்லை, இந்த பிரிட்டிஷுடைய 13 காலனி நாடுகள்லேருந்து விடுதலை அடைந்த மக்கள் பூர்வீக குடிகளா? யாரு? செவ்விந்தியர்களா? செவ்விந்தியர்களும் இருந்தாங்க. செவ்விந்தியர்களும் இருந்தாங்க. இங்கே பிரிட்டிஷார் கொடுத்தா அந்த போராட்டம் பண்ண செவ்விந்தியர்கள் தான்.
இல்ல அதான் சொல்றேன். அப்ப வந்து பிரிட்டிஷ்காரனும் குடியேறியா நிறைய வந்திருப்பான்ல. குடியேறி வந்தாலும் ஆ, எங்களுக்கு தனி நாடா வேணும்னு ஒரு போராட்டம் நடக்கும்போது அவனும் சேர்ந்துருக்கான். அவனை எதிர்த்து தான் இருப்பான் கண்டிப்பா. ஆ, அவனுக்கு நல்லது தானே, தனி நாடா இருக்கிறது நல்லது தானே. ஆ, எதனாலேன்னு தெரியல. ஆனா பிரிட்டிஷார் வந்து பொதுவாகவே வந்து அந்த நேரத்துல எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆ, இந்தியாவுக்கு கொடுத்து பயந்தா கொடுத்தான், அவன் இருந்திருக்கலாம். ம், அவன் பயப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பண்ணவும் இல்லை. ம். சும்மா உட்காந்து தரணா தண்டி யாத்திரை இதுக்காக பயந்துட்டு கொடுத்தான், இதுக்கு கொடுத்துட்டு போயிடல, எதுக்கு இவ்வளவு நம்ம கட்டி ஆளணும்னு சொல்லி உலகம் பூரா விட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். இங்க மத சண்டை வேற போட்டுட்டு போட்டுட்டு இருக்காங்க, நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் அவன் சுதந்திரம் கொடுத்துட்டு வந்த ஒரு நேரத்துல சின்ன கிளர்ச்சி வந்தாலும் எதுக்குடா வம்புன்னு அவன் விட்டுட்டு என்ன செஞ்சுட்டான், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி கொடுத்தான். அந்த அடிப்படையில் பயந்து தான் கொடுத்தான்னு சொல்ல முடியாது. இந்தியா பாகிஸ்தானுக்கும் பயந்து அவன் கொடுக்கல. பயப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் செய்யவும் இல்லை. நம்முடைய போராட்டங்கள்லாம் சும்மா கல்லுக்கடை மறியல், அந்த உப்பு சத்தியாகிரகம், கப்பல் ஓட்டுறது, இதுக்கு பயந்துட்டு ஒருத்தன் நாட்டை விட்டு ஓடுவான். நம்ம ஒன்று விரட்டுற அளவுக்கு ஒன்றும் செய்யலை. அவன் ஓடணும்னு ஒரு முடிவில் இருந்தான். நமக்கு எதுக்கு இன்னொரு அங்க தொழிலாளர் கட்சி வேற வந்துருச்சு, லேபர் பார்ட்டி அங்க வந்துட்டதுனால எதுக்கு நம்ம இன்னொரு நாட்டில் போய் நம்ம ஆதிக்கம் செலுத்தணுங்கிற ஒரு அடிப்படையில் போகும்போது இதையும் விட்டுட்டு போயிட்டான். போனோன்னு அந்த 13 ராஜ்யங்கள் கொண்ட அந்த அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தன் பிடிச்சி வச்சுருக்கலாம் சேர்க்குது. அதாவது பல அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்காவுடைய பல துண்டுகளை பிரெஞ்சுக்காரன் பிடிச்சி வச்சது லூசியானா எங்கள்கிட்ட தந்துருன்னு சொல்லி 1803 தான் லூசியானா அமெரிக்காவில் சேர்க்கப்படுது. காசு கொடுத்து வாங்கி, சும்மா சேர்க்கப்படலை. அதே மாதிரி வந்து புளோரிடாங்கிறதான் அவன் பிடிச்சி வச்சிருந்த ஸ்பெயின் முதல்ல போனான்ல. இப்போ புளோரிடான்னு பேசிட்டு இருக்கோம்ல, பலமான பகுதி, தீப்பத்திலாம் எரிஞ்சுங்கிறோம்ல, அந்த புளோரிடாங்கிற சினிமா உலகமே அங்கே தான் இருக்குங்கிறாங்க. அது ஸ்பெயின்காரன் பிடிச்சி வச்சிருந்தான், லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த சைட்லாம். அந்த இடத்த வந்து 1819 இவங்க கைப்பற்றினாங்க, விலைக்கு வாங்கலை. புளோரிடாவை வந்து அந்த ஸ்பெயின்காரன்ட்டு இருந்து அமெரிக்க இராணுவம் போய் என்ன செய்யுது, கைப்பற்றி சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து 1845 டெக்சாஸ் என்ற ஒரு பகுதி, அதுவும் பிரெஞ்சுக்காரன்ட்டு இருந்து அது சேர்க்கப்படுது. விலை கொடுத்து வாங்கப்படுது. இல்லை விலை கொடுத்து வாங்க லூசியானா மட்டும்தான், மற்றெல்லாம் கைப்பற்றுறது, அந்த படையை இறக்கி கைப்பற்றிடுறது, அது மாதிரி கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1848 மெக்சிகோ போருக்கு பிறகு கலிபோர்னியா, நெவாடா, யூட்டா அவெல்லாம் கைப்பற்றப்படுது. அதாவது கலிபோர்னியாவெல்லாம் 13 காலனிய நாடுகள்ல இருந்து விடுபட்ட அந்த மக்கள் வேற வேற ஆள் வச்சிருந்தாங்க. ஆர்மியெல்லாம் சேர்த்துட்டான். அவன் ஆர்மி சுதந்திர அடையணும்னு ஆர்மிலாம் உண்டாயிரும்ல. இந்த ஆர்மியை உண்டாக்கி அப்போ என்ன செய்யறான்னு கேட்டால், அது பிரெஞ்சுக்காரன் கைப்பற்றினது, நெதர்லாந்துக்காரன் கைப்பற்றினது, அது எல்லாத்தையுமே ஸ்பெயின்காரன் கைப்பற்றினதெல்லாம் போய் விலை கொடுத்தும் வாங்குறாங்க, கைப்பற்றவும் செய்கிறாங்க. கைப்பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்புறம் வந்து அலாஸ்கான்னு ஒரு பகுதியை வந்து ரஷ்யா கையில் இருந்துச்சு, அவன் கொஞ்சம் ரஷ்யாவும் போய் இறங்கி பிடிச்சி வச்சுருக்கிறான், அதை வந்து விலைக்கு வாங்குறாங்க. அலாஸ்கான்னு இப்போ அமெரிக்காவில் இருக்குல்ல, அது ரஷ்யா கையில் இருந்துச்சு. 1867 அதை வாங்குறாங்க. 1898 ஹவாய் தீவுங்கிறாங்கல்ல, அது அப்போ அமெரிக்காவில் இல்லை, அதுக்கு முன்னாடி. அதை வந்து போர் செஞ்சு என்ன செய்கிறாங்க, சேர்க்குறாங்க. போர் செஞ்சியும் கைப்பற்றி கொண்டு இப்போ உள்ள 50 மாகாணங்கள் உருவாயிடுச்சு. 13 இருந்தது, இப்போ 50 ராஜ்யம் இருக்குது அமெரிக்காவில். இந்த 50ல் 13 தவிர மீதி எல்லாமே வந்து விலை கொடுத்து வாங்கினதாகவும் கைப்பற்றினதாகவும் இருக்குது, கைப்பற்றி கொண்டார்கள். அப்போ இதுதான் அந்த இப்போ உள்ள அமெரிக்காங்கிற ஒரு பகுதி. அப்போ இந்த அமெரிக்காவில் வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த தைனோங்கிற அந்த குரூப்பு கம்ப்ளீட்டாக இல்லை. இந்த 6 குழுக்களுங்கிறோம்ல, செவ்விந்தியர்களுங்கிற குரூப்பு, இந்த குரூப்புடைய தாக்கம் இருக்குது. ரொம்ப மைக்கூறவாக அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிறப்ப எல்லாருமே என்னன்னு கேட்டால் எல்லாம் வந்து வந்தேரிகள் தான். இப்போ அமெரிக்கான்னு சொல்கிறான்ல, இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்தேரி பிரெஞ்சுக்காரன் தான் இருப்பாங்க. இவன் குடியேற்றம் அமைச்சிட்டானுல்ல, எவனுமே அமெரிக்காக்காரன் கிடையாது. அமெரிக்காவில் இப்போ இருக்கிற ட்ரம்ப் வரைக்கும் எல்லாரும் யாருன்னு கேட்டால் அங்கேருந்து ஏதோ ஒரு பிரெஞ்சில் இருந்தோ ஸ்பெயினில் இருந்தோ வந்து குடியேறி அங்கே ஒரு குடியேற்றம்னு என்ன செய்வாங்க, அந்த நாட்டு மக்களை கொண்டாந்து குடியமர்த்துவாங்க. குடியமர்த்தி அவங்கள அந்த உரிமையாளர் ஆக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒன்று தான் அமெரிக்காவுடைய அந்த வரலாறு. அந்த வரலாறு பிரகாரம் வந்து இந்த இந்த குழுக்களையெல்லாம் ஜெயிச்சு ஒரு ஒரு நாடாக அது என்ன இப்போ உருவாகிருக்கு. இப்போ 50 மாகாணம், இப்போ உள்ள அமெரிக்கா என்பது 50 மாகாணமாக இருக்கிறது. 13 தவிர பாக்கி எல்லாமே அடித்து சேர்க்கப்பட்டது, விலை கொடுத்து வாங்கப்பட்டது. இப்படி அப்போ பல நாடுகள் அதை கைப்பற்றி வச்சிருக்கான்னு பாருங்களேன். ரஷ்யா வரைக்கும் கைப்பற்றிருக்கான் அமெரிக்காவை. ஆமாம், அலாஸ்கா அவன்கிட்ட தானே வாங்குறாங்க. அலாஸ்கா விலை கொடுத்து ரஷ்யாட்ட வாங்குறாங்க. அப்போ அவன் அங்கே போய் அவங்களோட பகுதியை கைப்பற்றுறான். அப்போ கைப்பற்றும் அளவுக்கு ஒரு வளமான ஒரு செழிப்பான பகுதியாக இருந்திருக்கு. அதனால 50 பேர் அதை குறி வச்சிருக்காங்க.
எல்லா நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் பூராவுமே அதை குறி வச்சு போகிறதுக்கு காரணம் அது ஒரு வளமான இப்பயும் வெள்ளக்கார டாமினேஷன் தானங்க. வெள்ளக்கார டாமினேஷன் தான் இருக்குது. இப்போவும் வெள்ளக்கார டாமினேஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் அந்த அமெரிக்காவுடைய ஒரு வரலாறுன்னு வைங்களேன். இப்போ வந்து பல மாகாணங்கள் வந்து நம்ம இந்தியா மாதிரி அடிப்படையில் மாநில அடிப்படையில் தனி அதிகாரங்கள் இருக்குது. ரொம்ப கம்மியான அதிகாரம் தான் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. அந்த மாதிரி அமைப்பு வேணும்னு இந்தியாவில் கேட்குறாங்க. இந்தியாவில் மாநிலங்களுக்கு அதிகாரத்தை அதிகாரம் கொடுன்னு கேட்குறாங்க. அவன்கிட்ட நிறைய இப்போ வந்து இந்த ராணுவத்தை அனுப்புனதே கண்டிக்கிறான். ஒரு ஆமா அந்த அளவுக்கு இருக்குல்ல, அவ்வளவு வலிமையாக இருக்கிறான். இங்க இந்தியாவில் மாநிலத்துக்கு அதிகாரம் கிடையாதுல, பேச முடியாது. கவர்மெண்ட் சொல்லிட்டா சரிதான். அவனும் அப்படி இருக்கு. கச்சத்தீவை கொடுனா கல்வியெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்கல்ல, அங்கெல்லாம் கல்வியெல்லாம் மாநிலத்தில் இருக்குது. அமெரிக்காவோட கல்வியை பற்றி விஷயங்கள் வந்து அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அது மாதிரி லோக்கல் போக்குவரத்து பூரா அவங்க கையில் தான் இருக்கு. இவன் லோக்கல் போக்குவரத்தையும் வந்து ரயில்வேலாம் ஓடுத, அதெல்லாம் லோக்கலில் உள்ள ட்ரெயினுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான். இப்போ இந்த இங்கே ட்ரெயின் ஓடுது அதெல்லாம் வந்து மாநில அரசு கீழே இருக்காது. அதான் இவன் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறான். அங்கே அப்படி கிடையாது. லோக்கலுடைய போக்குவரத்து, கல்வி, அந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து அவங்க மாநிலத்துக்கு தனி அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அமெரிக்காவுடைய வரலாறு. இந்த அமெரிக்கானுடைய வரலாற்றில் வாஷிங்டனுடைய ரோல் என்ன? அவர் தான் முதல் ஜனாதிபதி ஆகுறாரு. ஆமா ஆமா. அந்த எப்போ ஆகுறாரு, இந்த சுதந்திரம் வாங்குறாங்கல்ல 13 அப்ப அவர் தான் ஃபர்ஸ்ட். அவர் தான் பிரசிடென்ட். அவர் அந்த புரட்சிக்கு வித்துட்டவர், அந்த விடுதலை போராட்டத்துக்கு வித்துட்ட ஒரு ஆளத்தானே ஆக்குவாங்க. பொதுவாக வந்து அதுக்கு யாராச்சும் பாடுபட்டு இருந்தவங்க தான் சைன் பண்ணுவாங்க. அது வரலாற்று ரீதியாக அவருக்கு என்ன பண்ணாரு கிடைக்காட்டாலும் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? இப்போ அவர் பேர்லயே அந்த நகரம் வேற இருக்குது. வாஷிங்டன்ங்கிறவர் தான் வர்றாரு. இப்போ 50 ஜனாதிபதி வந்துட்டாங்க. இவர் 51வது ஆள் நினைக்கிறேன். ட்ரம்ப் வந்து 51வது ஆள் நினைக்கிறேன். அப்போ 50 ஜனாதிபதிகள் வரிசையாக வந்திருக்கிறாங்க. அதில் வாஷிங்டன் தான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறார், சுதந்திரம் அடைஞ்சவொன்னு அவர் கைப்பற்றுறாரு. கடைசியில் தட்டி பறித்த ஒரு நாடு தான் அமெரிக்காங்கிறது. அது இப்போ வலிமையானதாக மாறினது எதுக்குன்னு கேட்டால் அந்த உலகப்போருக்கு பிறகு தான். இது தனியாக முடிஞ்சு போயிட்டானே. உலகப்போர் நேரத்தில் வந்துகிட்டு என்ன, ஆமாம், அந்த உலகப்போரில் ஜப்பானில் கொண்டு போடுறான்ல, அந்த உலகப்போரில் இருக்கும் பொழுது இவன் ஜப்பானுடைய கை ஓங்கிக்கிட்டு வரும் பொழுது தான் அணுகுண்டு முதல்ல தான் தயாரித்து வச்சிருக்கிறான். உலக நாடுகள்கிட்ட இப்போ அணுகுண்டு இருந்துச்சான்டே தெரியலை. அப்போ இவன் தான் முதல்ல கொண்டு என்ன செய்கிறான், ஹிரோஷிமாவிலேயே நாகசாயிலேயே அணுகுண்டை போடுறான். பிரம்மாண்டமான ஒரு சேதம் ஏற்பட்டு அப்படியே ஜப்பான் சரண்டர் ஆகுது. சரண்டர் ஆன ஒன்று தான் இவன் தான் பெரிய ஆள். இப்போ இருக்கிற பெரிய ஆள், நம்ம உலகத்தை ஆண்ட குறிப்பில் இவன் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு ஆனது வந்து போருக்கு பிறகு இந்த அணுகுண்டை கொண்டு தான், அணுகுண்டை வச்சு தான் அமெரிக்கா ஒரு பெரிய ஆள் ஆனான். அதுக்கு பிறகு மிரட்டி இப்போ ஐநா சபை எல்லாமே அந்த மாதிரி தான் அவனுடைய WHO ட்ரேட் சென்டர் அது எல்லாமே அவன் கண்ட்ரோலுங்கிற மாதிரி அவனுக்கான கைப்பாவை. அவனுக்காக உலகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் மூக்க நுழைப்பேன் அப்படிங்கிறது. பட் என்னைய பத்தி அவனும் பேசக்கூடாது. அதுக்கு அந்த அணு ஆயுதத்தை வச்சு பயம் காட்டுறான். அதுக்கு பிறகு இந்த இவங்கெல்லாம் அணு உண்டாக்கிட்டாங்க. பிரான்ஸு, சைனா, ரஷ்யாவெலாம் அணு ஆயுதங்களை அவங்களும் உண்டாக்கிட்டாங்க. உண்டாக்குன பிறகு தான் அந்த வல்லரசு 5 நாட்டில் தான் அணு ஆயுதம் இருந்துச்சு. அப்போ அவங்க மட்டும் ஐநாவில் என்ன செய்கிறாங்கன்னா தனி அதிகாரம் வச்சுக்கிட்டாங்க. ஐநாவில் பாதுகாப்பு சபைன்னு 15 நாடு இருக்கிறாங்க. 5 நாடு வந்து நிரந்தரமாக பாதுகாப்பில் இருப்பாங்க. 10 பேர் சுழற்சி முறையில் வருவாங்க. இவங்களுக்கு பெரிய அதிகாரம் கிடையாது. இந்த 5 நாடுகளுக்கு மட்டும்தான் வீட்டோங்கிற ஒரு அதிகாரம் ஒன்று இருக்குது. எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் சரி, இந்த 5 நாட்டில் எந்த ஒரு நாடாவது எதிர்த்தாங்கன்னா அது நிறைவேறாது. வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி சீனாவும் உடைக்கலாம், இப்போ ரஷ்யாவும் உடைக்கலாம், இப்போ பிரான்ஸும் உடைக்கலாம், இங்கிலாந்தும் உடைக்கலாம், இவனும் உடைக்கலாம், அமெரிக்காவும் உடைக்கலாம். இப்போ இந்த உலக நாடுகளில் இப்போ ஒரு 85% நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரிச்சுட்டாங்க. ஆக முடியலை. பாதுகாப்பு சபையில் வந்து அங்கீகரிக்கப்படணும். இந்த 15 நாடுகள் சபையில் அதில் அங்கே வரும்போதெல்லாம் வீட்டை போட்டுறான் அமெரிக்கா. அந்த 5 நாடு வீட்டோ பவர், அந்த வீட்டோ பவரில் 5 நாட்டில் ஒருத்தன் போட்டாலும் சரி, ஒரு தீர்மானம் நிறைவேறுவதற்கு இந்த 5ல் யார் வேணாலும் தடுக்கலாம். அந்த ஒரு இதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறான்னா அந்த தன் கையில் எல்லாத்தையும் பயங்காட்டி வச்சுக்கிட்டு அமெரிக்கா ஒன்றும் செய்ய முடியலை. அப்படி இருக்காங்க. அதனால தான் அமெரிக்கா வல்லரசு ஆனது. கண்டிப்பாக ஆதியிலிருந்து இப்போது வரை அதனுடைய அரசியல் என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அங்கு இருந்த தேசிய இனம் யார், எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டது, எப்படி குடிபுகப்பட்டது, இங்கே என்னென்ன பலாத்காரங்கள் நடந்தது, கொலம்பஸிலிருந்து வாஷிங்டன் வரை, இன்று பாலஸ்தீன பிரச்சனை வரை, அமெரிக்காவினுடைய வல்லரசு, அது உருவாக்கம், அது பின்னணி என்ன என்பதை ரொம்ப விரிவாக நுட்பமான பல்வேறு புள்ளிகளை தொட்டு பேசுனீங்க. மிக்க நன்றி.